வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் ஒரு பிரம்மாண்டமான கதைய சொல்லுது. ஆமா. கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான ஒரு பிரபஞ்ச போர். ஆனா இது நாம நினைக்கிற மாதிரி ஒரு படை மோதல் இல்ல. கரெக்ட். அதுக்கு பதிலா இந்த ஆதாரம் இத ஒரு பிரபஞ்ச நீதிமன்ற வழக்கு மாதிரி காட்டுது. கடவுளோட சட்டங்கள் நியாயமானதா இல்லையாங்கிற ஒரு சட்ட ரீதியான கேள்விதான் இந்த போராட்டத்தோட மையம்னு சொல்லுது. ஆமா, இதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான புள்ளி. இது ஒரு சக்தி போராட்டம் கிடையாது. இது ஒரு தத்துவார்த்தமான ஒரு சட்ட ரீதியான போராட்டம். சாத்தானோட இறுதி தோல்விங்கிறது கடவுள் அவனை பலத்தால நசுக்கிறதுல இல்ல. அப்போ எப்படி? அதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கை மூலமா சாத்தானோட வாதத்தையே பொய்யாக்குறதுல தான் இருக்குன்னு இந்த ஆதாரம் ஆழமா சொல்லுது. சரி, அப்போ இந்த பிரபஞ்ச வழக்குல என்னென்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். நிச்சயமாம். சரி, அப்போ இந்த வழக்கோட முதல் வாதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆதாரத்தின்படி சாத்தானோட அடிப்படை குற்றச்சாட்டு என்ன? அவன் கடவுள் மேல வைக்கிற மையமான வாதம் எது? சாத்தானோட வாதம் ரொம்ப தந்திரமானது. அவன் என்ன சொல்றான்னா, நீங்க கொடுத்த கட்டளைகள், அதாவது கடவுளையும் சக மனிதர்களையும் நேசிக்கணுங்கிற கட்டளை, ஆமா, அத இந்த அபூர்ணமான மனுஷங்களால ஒருபோதும் கடைபிடிக்கவே முடியாது. இது ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கறது அவனோட வாதம். ஓ, இத நிரூபிக்க அவன் ஏதாவது சான்று காட்டுறானா? ஆமா, அதுக்குதான் அவன் பழைய ஏற்பாட்டுல வர்ற யோபோட கதையை ஒரு முக்கிய சான்றா முன்னாடி வைக்கிறான். யோபோட கதையா? ஆனா யோபு கடவுள் மேல ரொம்ப விசுவாசமா இருந்தவர் தானே, அது எப்படி அவனுக்கு சாதகமா அமையும்? அங்கதான் அவனோட வாதத்தோட நுட்பமே இருக்கு. அவன் கடவுள்கிட்ட என்ன சொல்றான்? யோபு உங்களை சும்மாவா சேவிக்கிறான், நீங்க அவரை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிச்சு ஒரு பாதுகாப்பு வேலி போட்டிருக்கீங்க. சரி, அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்து பாருங்க, உங்கள் முகத்துக்கு நேராகவே உங்களை திட்டுவார்னு சொல்றான். அப்ப மனிதர்களோட கீழ்ப்படிதல் சுயநலமானது, உண்மையான அன்பு இல்லைன்னு அவன் வாதிடுறான். அதேதான், அது வெறும் ஒரு நடிப்பு. சாதகமான சூழ்நிலையில மட்டும்தான் அது சாத்தியம்னு சொல்றான். அப்படியானால் இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்குமே, இது வெறும் வாதம்னு எடுத்துக்க முடியாதே. மிக மிக ஆழமான தாக்கம். நீங்களே யோசிச்சு பாருங்க, சாத்தானோட வாதம் உண்மையா இருந்தா என்ன ஆகும்? கடைபிடிக்கவே முடியாத ஒரு சட்டத்தை கொடுத்துட்டு அதை கடைபிடிக்காததுக்காக தண்டிச்சா அது அநீதி இல்லையா? ஆமா, அது நியாயமா இருக்காது. அப்படி பார்த்தா கட்டளைகளை மீறுறது பாவம்னு வரையறைக்குள்ளே வராது. பாவம் இல்லைன்னா இறுதி தீர்ப்புக்கும் எந்த அர்த்தமும் இல்ல. ஓ, அப்போ சட்டத்தையே செல்லாததாக்கிட்டா அவனுக்கும் தண்டனை கிடையாது. இதுதான் அவனோட திட்டம். கரெக்ட். இது ஒரு பிரபஞ்ச சட்ட அமைப்பையே தகர்க்கிற ஒரு முயற்சி. ஒரு வழக்கறிஞர் சட்டத்துல இருக்கிற ஓட்டைய வச்சு மொத்த வழக்கையுமே தள்ளுபடி செய்ய பாக்குற மாதிரி இருக்கு. சரி, இதுக்கு கடவுளோட பதில் என்னவா இருந்துச்சு? இல்ல, அவர் தன் சக்தியை பயன்படுத்தல. அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். அவர் சட்டப்படியே இந்த வழக்கை எதிர்கொள்றார். சட்டப்படியாவா? ஆமா, ஒரு வாதத்தை மறுக்க சிறந்த வழி என்ன? அதுக்கு எதிரான சான்றுகளை கொண்டு வர்றது தானே. ஆமா, கடவுள் அதைத்தான் செய்யறார். அவர் தன் தரப்பு வாதத்தை நிரூபிக்க தியாக சாட்சிகள்னு ஒரு குழுவை இந்த வழக்குல களமிறக்கிறார். தியாக சாட்சிகளா? மார்டிவ் விட்னஸஸ். அப்போ இவங்க தான் கடவுளோட தரப்பு சாட்சிகளா? மிக சரியா சொன்னீங்க. மாற்றார்னு ஒன்ன கிரீக்க வார்த்தைக்கே சாட்சின்னு தான் அர்த்தம். ஓ, இந்த தியாக சாட்சிகள் ஏதோ அசாதாரணமான மனிதர்கள் இல்ல, நம்மள மாதிரி பலீனமான சாதாரண மனுஷங்க தான். சரி. ஆனா அவங்க மிக கடுமையான சோதனைகள், துன்புறுத்தல்கள், ஏன் மரணமே வர்ற நிலைமையில கூட கடவுள் மேலேயும் சக மனிதர்கள் மேலே இருக்கிற அன்பை கைவிட மாட்டாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையே ஒரு வாழும் சாட்சியமா மாறுது, சாத்தானோட வாதத்துக்கு நேரடியான ஒரு மறுப்பு. அதேதான், ஒவ்வொரு தியாக சாட்சியும் சாத்தானோட முகத்துக்கு நேரா பார், உன் வாதம் போய், எந்த ஆசீர்வாதமும் இல்லாத போதும் மரணமே வந்தாலும் கடவுளோட கட்டளைகளை கடைபிடிக்க முடியும்னு அவங்க வாழ்க்கையால நிரூபிக்கிறாங்க. அப்போ இந்த சாட்சிகளோட எண்ணிக்கை முழுமையடையும் போது? ஆமா, அந்த எண்ணிக்கை முழுமையடையும் போது கடவுளோட சட்டம் மறுக்க முடியாதபடிக்கு பிரபஞ்சத்துல நிலைமாட்டப்படும். அதுக்கப்புறம் தான் இறுதி தீர்ப்பு. இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு. அப்படியானால் சாத்தானோட முழு திட்டமும் இந்த சாட்சிகள் உருவாகிறத தடுக்கிறதா தான் இருக்கணும். நிச்சயமா, அவனோட முழு கவனமும் அதுல தான் இருக்கு. இந்த ஆதாரம் அவனோட தந்திரங்களை 2 வகையா பிரிக்குது. முதலாவது உலக கவனச்சிதறல்கள். அதாவது பணம் சம்பாதிக்கிறது, பதவி, புகழ், திருமணம், குழந்தைகளை வளர்க்கறது, இன்பங்களை தேடுறதுன்னு அன்றாட காரியங்கள்ல மனுஷங்களை முழுசா முழுகடிக்கிறது. ஆனா இது தந்திரம் மாதிரி தெரியலையே, இது இயல்பான வாழ்க்கை தானே? இயல்பான வாழ்க்கைதான். ஆனா சாத்தான் அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறான்.
இந்த விஷயங்கள்ல மக்கள் அவங்களோட முழு நேரத்தையும் சக்தியும் செலவழிக்கும்போது பைபிளை படிக்கவோ கடவுளை பத்தி யோசிக்கவோ நேரம் இருக்காது. கரெக்ட், ஒருத்தனை அவனோட வாழ்க்கையோட நோக்கத்தையே மறக்கடிக்கிற அளவுக்கு பிஸியா வைக்கிறது தான் அவனோட தந்திரம். சரி, இது முதல் தந்திரம். ரெண்டாவது இதை விட நுட்பமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக மிக நுட்பமானது. அதுதான் ஆன்மீக வஞ்சகம். ஆன்மீக வஞ்சகமா? ஆனா உண்மையான சாட்சிகள் உருவாகணும்னா அவங்களுக்கு உண்மையான சத்தியம் தெரியணும் இல்லையா? அதனால சாத்தான் சத்தியத்தையே சிதைக்க பார்க்கறான். போலி அற்புதங்கள், தவறான தீர்க்க தரிசனங்கள், கேட்க இனிமையா ஆனா பொய்யான போதனைகள்னு பலதை உருவாக்குறான். ஏகங்களை விதைக்கிறான். அப்போ இந்த ரெண்டு தந்திரத்தையும் தாண்டி ஒருத்தன் உண்மையான சாட்சியா மாற முயற்சி செஞ்சா அப்போதான் சாத்தான் அவனோட கடைசி ஆயுதத்தை எடுக்கிறான். நேரடி தாக்குதல். அந்த உண்மையான சாட்சிகளை துன்புறுத்துறான், சமூகத்துல அவங்கள பைத்தியக்காரங்க மாதிரி காட்டுறான், கடைசியில கொலை செய்றான். ஏன்னா ஒரு சாட்சி பலரை உருவாக்க முடியும்னு அவருக்கு தெரியும். ஆமா, உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு சாட்சி அமைதியா இருந்தா கூட அவனோட இருப்பு பலரை சிந்திக்க வைக்கும். அது அவனுக்கு பெரிய ஆபத்து. இந்த இடத்துலதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த முழு போராட்டத்தையும் விளக்க இந்த ஆதாரம் பழைய ஏற்பாட்டுல இருந்து எஸ்தரோட கதையை ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா பயன்படுத்துது. ஆமா, இது ஒரு ஆழமான பார்வை. எஸ்தர் கதையை எப்பவுமே ஒரு சரித்திர நிகழ்வாதான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த ஆதாரம் அத ஒரு பிரபஞ்ச நாடகத்தோட முன்மாதிரியா பாக்குது. நாம அந்த உருவகத்தை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். கதையில வர்ற ஆமான் ராஜாவோட வலதுகரமா இருந்து பெரிய அதிகாரத்துக்கு வர்றான். எல்லோரும் தன்னை வணங்கணும்னு எதிர்பார்க்கறான். இது சாத்தான குறிக்குது இல்லையா? இந்த உலகத்தோட அதிபதியா தன்னை காட்டிக்கிட்டு எல்லோரும் தன்னை வணங்கணும்னு அவன் விரும்புறான். மிக சரியா. அப்போ ஆமான வணங்க மறுக்கிற மொர்தெகாயும் மத்த யூதர்களும் அவங்க கடவுளோட உண்மையான மக்கள், அந்த தியாக சாட்சிகள். கரெக்ட், அதிகாரத்துக்கு பணியாம சத்தியத்துக்காக நிக்கறாங்க. இதுக்கு ஆமான் என்ன பண்றான்? மொர்தெகாய மட்டும் தண்டிக்காம ஒட்டுமொத்த யூத இனத்தையுமே அழிக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். அதேதான், இது கடவுளோட சாட்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பையே மொத்தமா அழிக்க நினைக்கிற சாத்தானோட திட்டத்தை குறிக்குது. இங்கதான் எஸ்தர் வராங்க. நான் செத்தா சாகுறேன்னு சொல்லி தான் உயிரை பணயம் வச்சு ராஜா முன்னாடி போறாங்க. அதுதான் இந்த உருவகத்தோட உச்சகட்டம். எஸ்தரோட அந்த முடிவு இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணத்தையும் தியாகத்தையும் குறிப்பதா இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா, இயேசுவோட தியாகம் எப்படி மனித குலத்தையே காப்பாத்துச்சோ அதே மாதிரி எஸ்தர் தன் இனத்தை காப்பாத்த தன்னை தியாகம் செய்ய துணிஞ்சாங்க. அப்போ கதையோட அந்த திருப்புமுனை மொர்தெகாய்க்காக ஆமான் செஞ்ச தூக்கு மரத்திலே அவன் தூக்கிலிடப்படுறது, அது எதை குறிக்குது? இதுதான் இந்த உருவகத்தோட மிக சக்தி வாய்ந்த பகுதி. சாத்தான் எந்த மரணக்கருவிய, அதாவது சிலுவையை பயன்படுத்தி இயேசு அழிக்க நினைச்சானோ அதே சிலுவை மரணத்தின் மூலமாகவே அவன் தோற்கடிக்கப்பட்டான். கரெக்ட். அவன் வெற்றின்னு நினைச்சது அவனோட மிகப்பெரிய தோல்வியா மாறுச்சு. ஆமானோட கதை சாத்தானோட இறுதி விதியை பத்தின ஒரு தீர்க்க தரிசன உருவகம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது ஒரு அற்புதமான உருவகம். சரி, அப்போ இந்த பிரபஞ்ச நாடகத்தோட இறுதி அத்தியாயம் எப்படி இருக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது? இந்த ஆதாரத்தின்படி கடவுள் சாத்தானுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுப்பார். 42 மாசங்கள், அதாவது 1260 நாட்கள் அவனோட அதிகாரத்தை காட்ட அனுமதிப்பார். இது புனிதர்களுக்கு எதிரான ஒரு பெரும் உபத்திரவ காலம்னு சொல்லப்படுது. ஆமா, இதுதான் சாட்சிகளுக்கான இறுதி சோதனை களம். இந்த நேரத்துல தான் இந்த 144,000 எண் வருது இல்லையா? ஆமா, வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற இந்த எண்ணை இந்த ஆதாரம் ஒரு குறியீடா பாக்குது. கடவுளோட சட்டத்தை நிலைநாட்ட தேவையான சாட்சிகளோட எண்ணிக்கை முழுமை அடைஞ்சதை குறிக்கிற ஒரு பூரணமான எண். இவங்க தான் அந்த இறுதி சாட்சி குழு. ஆமா, இவங்களோட பிரதிநிதிகளா தான் அந்த 2 சாட்சிகள் வராங்க. அவங்க சாத்தானோட அதிகாரத்துக்கு எதிரா நின்னு இயேசுவோட வருகைக்கு வழியை ஆயத்தம் செய்வாங்க. ஆஹா, இதோட இறுதி விளைவு என்ன? இந்த சாட்சிகள் அவங்க வேலையை முடிச்சதும் என்ன நடக்கும்? அந்த தியாக சாட்சிகள் அவங்களோட மரணத்தை மூலமா வீழ்ச்சியடைஞ்ச மனித உடல்ல கூட கடவுளோட அன்பு கட்டளைகளை கடைபிடிக்க முடியும்னு நிரூபிச்சிருவாங்க. இது சாத்தானோட மைய வாதத்தையே உடைச்சிரும். ஆமா, அவனோட குற்றச்சாட்டு பொய்யானதும் தீர்ப்புக்கான நேரம் வரும். தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டு சாத்தானும் அவனை பின்பற்றினவங்களும் அழிக்கப்படுவாங்க. பாவமும் மரணமும் முழுமையா ஒழிக்கப்படும். அப்போதான் படைப்பு அதோட முழுமையான பரிசுத்தமான நிலை அடையும். ஆமா, அப்படின்னு தான் இந்த ஆதாரம் வாதிடுது. அப்போ இதோட ஒட்டுமொத்த சாராம்சத்தை எப்படி சொல்லலாமா? தீமைக்கு எதிரான இறுதி வெற்றிங்கிறது சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒரு பலவீனமான எதிரியை நசுக்குறது பத்தின கதை இல்ல. நிச்சயமா இல்ல. அதுக்கு பதிலா கடவுள் தன்னோட சட்டத்தோட நீதிய அவரை பின்பற்றவங்களோட சுய விருப்பமான தியாகத்தின் மூலமா இந்த முழு பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நிரூபிக்கிற ஒரு சட்ட ரீதியான நாடகம். மிகச் சரியா சொன்னீங்க.
இந்த ஆதாரத்தின்படி இந்த முழு பிரபஞ்ச நாடகமும் கட்டளைகளோட உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துறத மையமா வச்சுதான் நடக்குது. இது தியாக மரணத்தை ஒரு துயரமா மட்டும் பார்க்காம ஒரு பிரபஞ்ச நீதிமன்ற வழக்குல தீர்க்கமான சான்றா முன்வைக்குது. அதேதான், ஒவ்வொரு சாட்சியோட தியாகமும் கடவுளோட குணாதிசயத்தை நிலைநாட்டுற ஒரு செயலாக மாறுது. இந்த முழு விவாதமும் ஒரு கேள்வியை நம்ம மனசுல ஆழமா எழுப்புது. நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக இத நான் முன்வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த ஆதாரம் சொல்றபடி கடவுள் நினைச்சா சாத்தான ஒரே நொடியில அழிச்சிருக்க முடியும். ஆமா. ஆனா அவர் அதை செய்யல. அதுக்கு பதிலா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீடிக்கிற இந்த நீண்ட கடினமான வேதனை நிறைந்த நிரூபண முறையை தேர்ந்தெடுக்கிறாரு. தீமைய உடனடியா ஒழிக்கிறத விட தன்னோட சொந்த சட்டத்தோட நீதியை நிரூபிக்கிறது தான் முக்கியங்கிறது இந்த கண்ணோட்டத்துல கடவுளோட குணாதிசயத்தை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லுது?